முந்தின நாள் நைட் சமைச்சிட்டு அடுப்பை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு. காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரின்ட்டு அவசரமாக அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சமையல் பெருசாக ஒன்றும் இல்லை. முந்தின நாள் வச்சுருந்த மீன் குழம்பே இருந்துச்சு, அதவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டு மீன் குழம்பே சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாப்புக்குட்டிக்கு மட்டும் புடலங்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்தாங்க. பாப்புக்குட்டிக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது, அதே மாதிரி காரமும் கொஞ்சம் கம்மியாக போட்டு பொரியல் ரெடி பண்ணிட்டேன். முந்தின நாள் மிச்சமான சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், அதவே வடித்து குடிச்சிட்டு ரசத்துக்கு கருவேப்பிலை இல்லை, வாங்கி வைக்கவும் மறந்துட்டேன். சரி ஏதோ ரசம்னு ஒன்று இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ரசத்தையும் தாளித்து எடுத்து வச்சாச்சு. பொரியலும் ரெடியாக இருந்துச்சு, அதையும் மாற்றி வச்சுட்டு சிங்கில் நிறைய பாத்திரம் இருந்துச்சு. சமைச்சது என்னமோ சிம்பிள் தான், ஆனால் பாத்திரம் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு சமைச்சிருந்த இரும்பு சட்டியும் கழுவி எண்ணெய் தடச்சி எடுத்து வச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.